ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஷ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பால்சமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு ரோஸ் பால்சம், இம்பேஷன்ஸ், டச் மீ நாட்டுன்னு நிறைய பேர் இருக்குங்க. இது இந்த மாதிரி தான் குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இப்போ நல்லா டபுள் ஷேடு கூட வந்திருக்கு. என்கிட்ட 2-3 கலர்ஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, அந்த ஆரஞ்சு கலர், அப்புறம் ஒரு மாதிரி பிங்க் கலர் இருக்குங்க. இதுதான் அதோட சீட்ஸ். இது நல்லா காஞ்சோடனே உள்ளே இது பிளாக் கலர் சீட்ஸ் இருக்குங்க. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி போட்டாவே போதும். இது ஈஸியாக வளர்ந்துடும். இது ஹைட்டுன்னு பார்த்தா ஒரு 1 to 3 feet ஹைட் வளருங்க. இந்த மாதிரி தான் இதில் எப்போவுமே கொத்து கொத்தாக பூ விடுங்க. இதுக்கு நீங்கள் சன்லைட்லேயும் வளர்க்கலாம், பார்ஷியல் ஷேட்லேயும் வளர்க்கலாங்க. இது ட்ராட் டாலரண்ட்டு தான். இந்த செடி இதுக்கு எல்லா பிளான்ட்ஸுக்கும் நீங்கள் எந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணாவே போதுங்க. நீங்கள் ஒரு வாட்டி இந்த சீட்ஸ் போட்டாவே போதுங்க. உங்களுக்கு எப்போவுமே இதில் இந்த செடியை நீங்கள் ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணலாம். இது சீட்ஸ் மூலயமா ரொம்ப ஈஸியாக ப்ராப்பகேட் ஆகுங்க. இது இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக விடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது பூத்து முடித்த உடனே இதில் அந்த மாதிரி சீட் பாட் உங்களுக்கு காமிச்சோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். அது ட்ரை ஆனோடனே அதில் கருப்பு கலர் சீட்ஸ் இருக்குங்க. அது நீங்கள் போட்டு விட்டிங்கனாவே போதும். சில டைம் அது காஞ்சி அது அப்படியே தானாக விழுந்து அப்படியே முளைச்சிக்கோங்க. இது ஒரு வாட்டி நீங்கள் போட்டு விட்டுட்டாவே வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இதில் பூ இருக்குங்க. இதில் இந்த செடி வருஷம் ஃபுல்லாக இதில் உங்களுக்கு பூ இருந்துகிட்டே தாங்க இருக்கும். கொஞ்சம் வின்டர் சீசனில் மாத்திரம் அதாவது ரொம்ப ஏரியாவில் ரொம்ப கோல்டாக இருக்கிற இடத்துல மாத்திரம் இந்த செடி நல்லா வளராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.